ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழேவா சேனல். நம்ம பிக் பாஸ் சீசன் 7ல் பார்த்தீங்க அப்படின்னா வந்து தினேஷ் வந்து வைல்ட் கார்டு என்ட்ரியாக வந்து உள்ளே போனார். உள்ளே போன தினேஷ் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா வந்து என்னோட டைட்டில் வந்து யாருக்கு அப்படின்னா வந்து என்னோட ஒய்ஃபுக்கு தான். நான் இந்த டைட்டிலை வந்து வின் பண்ணிவிட்டு என் லைஃப்பை வந்து நான் கண்டினியூ பண்ண போகிறேன், அதாவது தொடர போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தார். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்டாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து தினேஷ்க்கு வந்து டைட்டில் வந்து கிடைக்கல. ஸோ வெளில வந்து தினேஷ் இன்டர்வியூவில் வந்து ஒன்று சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக தினேஷ் வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் டைட்டில் வின் பண்ணி எப்படியாவது என் லைஃப்பை தொடரணும் அப்படின்னு நான் வந்து நினச்சேன். வெளில வந்து பார்த்தா டைட்டிலும் நான் வின் பண்ணலை. என் லைஃப் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் கூட முன்னாடியும் போல் பின்னாடியும் போல். ஸோ அதே மாதிரி தான் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரக்ஷிதா வந்து என்ன அப்படின்னா வந்து ஒரு சுவரை போட்டு அந்த சுவருக்குள்ளே வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது வந்து ரொம்ப வலுவாக இருக்குது. என்னால் உடைக்க கூட வந்து முடியலை. ஸோ இதே மாதிரி நான் வந்து யோசிச்சுட்டே இருந்தேன் அப்படின்னா வந்து அவங்க வந்து கொஞ்சம் கூட வந்து மாறலை. ஸோ அடுத்து என்னோடய லைஃபோட அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து நான் வந்து போகிறேன். ஸோ என்னோடய லைஃப்பை வந்து நான் வந்து என்னோடய வாழ்க்கை பயணத்தோட அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இதை பார்த்தா அவரோட பல ரசிகர்களுமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து உங்களை பற்றி யோசிக்காத, அவங்கள பற்றி எதுவுமே யோசிக்காதீங்க. ஏன் அப்படின்னா வந்து ரக்ஷிதா வந்து உள்ள தினேஷ் இருந்தப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து அவருக்கு எதிர்மறையான கண்டென்ட் தான் வந்து வெளில வந்து போட்டுட்டு இருந்தாங்க, ஸ்டோரி போட்டுட்டு இருந்தாங்க, இன்ஸ்டாவில் நிறைய வந்து போட்டுட்டு இருந்தாங்க. விசித்ராவோட அவர் ஃபைட் பண்ணிட்டு இருந்தப்போ கூட வந்து விசித்ராவுக்கு சப்போர்ட் பண்ணி தான் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ தினேஷை வந்து இது பண்ணவே இல்லை. ஆனால் தினேஷ் வந்து என்ன பண்ணாருன்னா ரக்ஷிதா உள்ளே இருக்கும்போது கூட வந்து கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு நான் வந்து சப்போர்ட் பண்ணுவேன், அவங்க டைட்டில் வின் பண்ணணும், பாசிட்டிவாக தான் பேசினாங்க. ஸோ இவங்க தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நெகட்டிவாக ரொம்ப அடமெண்ட்டாக இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர் கண்டிப்பாக அடுத்து லைஃப் நோக்கி போகணும், இவங்களே நினச்சிட்டு இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் நம்ம சேனலுக்கு கீழே உள்ள கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே பை பை. உங்களே இருந்து விடைபெறுவது உங்களுக்கான ஹராஜ்.